மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோடய நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவங்கள எனக்கு இன்ச் பை இன்ச்சாக தெரியும். மகர ராசிக்காரர்கள் மிகவும் திறந்த மனதுடையவர்கள், நேர்மையானவர்கள். எவ்வளோ அடித்தாலும் அழுதது கிடையாது, ஓடுனது கிடையாது. அந்த மாதிரி த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான். மிகப்பெரிய வழிகளை கூட தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவமும் பொறுமையும் வாய்ந்தவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். அவர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அடடா 7ஆம் இடம் என்பது ரொமான்டிக்ங்கிற இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது, 12 கோடி உச்சம் பெறும் பொழுது ஒரே லவ்ஸ் தான் நண்பர்களே. இந்த 7ஆம் இடம் என்பது அத்தனை முக்கியமான இடம். இந்த 7ஆம் இடம் என்பது லைஃப்பில் எவ்வளோ முக்கியமான இடம்னா, அதுதான் முதல்ல இல்வாழ்க்கை. 2வது விஷயம் அதுதான் பார்ட்னர்ஷிப்பு, அதுதான் புது முயற்சிகள். இந்த 7ஆம் இடம் தான் கல்யாணம், இந்த 7ஆம் இடம் தான் காதல். இதெல்லாம் வாழ்க்கையோட சென்சிட்டிவ் மேட்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்கு இந்த 7ஆம் இடம். ஒரு காதலோ ஒரு கல்யாணமோ இல்லைன்னா லைஃப் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். உங்களை யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு பெண் வேணும் அல்லது ஒரு ஆண் வேணும். அந்த மாதிரி உங்களோட என்ன சாப்பிட்டியா குண்டியா கேட்கறதுக்காக ஒரு ஆள் வேணும். எதுவுமே இல்லைன்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சொல்லிடலாம், கெத்தா சித்தாய்ப்பாக சொல்லிடலாம், எதுவுமே இல்லாமல் கூட நான் வாழ்வேன். ஆனால் அது வாழ்க்கையாக இருக்காது, வெறும் தனிமையுடையதாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அப்போ 7 கூடையவன் குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு ஒரு ஜோடி கிடைக்க போகுது. யாரெல்லாம் நான் டைவர்ஸ் தான் வாழ்க்கை சார், எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு சார், அது டைவர்ஸ் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்போ நான் என்ன எப்படி சொல்கிறது, எனக்கு வாழணுன்னே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் ஒரு தகவல். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் ஆகி திரும்பவும் அவங்களோட டைவர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வாழ்ந்தவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். இப்போ கூட சொல்கிறேன், என்ன ஜோதிட ரீதியாக சொல்லுகிறேன், 1,00,000 பேர் நான் பார்த்துருக்கேன். அவர்கள் அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆனவங்க, டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் சேரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடியவராக இருக்கிறார்கள். என்னடா கோர்ட்டு பிரித்து வச்சிருச்சு, நீங்கள் பாட்டு சுற்றிட்டு இருக்கீங்கன்னா, பிரித்து வச்சது கோர்ட்டு தானே, கடவுள் சொல்லிட்டார், நாங்கள் சேர்ந்துருக்கோன்னு சொல்லி சேர்ந்துருக்கேன். அதுதான் அதில் இருக்க முக்கியமான விஷயமே. காதல் மட்டும்தான் ஜெயிக்கும். உலகத்தில் காதலோட பெரிய சக்தி எதுவுமே இல்லை சார். ஐசியூவில் படுத்துருக்கிற கூட எழுப்பி கூட்டு வந்துடும் காதல். அந்த காதலுக்கு அத்தனை பெரிய சக்தி உண்டு, சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. அதை அந்த 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய காதல் வாழ்க்கை தொடர்கிறது, மன வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் எல்லாம் சரியாகிறது. அதே நேரத்தில் நிறைய பேர் மகர ராசிக்காரர்கள் கனவு கண்டிருப்பீங்க, நான் அமெரிக்கா போகணும், கனடா போகணும், குளிர் பிரதேசங்களுக்கெல்லாம் நான் போயிட்டு அங்கே போய் நிறையா படிக்கணும், அங்கே போய் வேலை பார்க்கணும், அது மாதிரிலாம் கற்பனைகள் கண்டிருப்பீங்க.